எல்லாம் டாப் குவாலிட்டியான மாடு தான் எடுத்துருக்காங்கண்ணா. பாருங்க நல்லா பறந்து விரிஞ்ச மடி அப்படின்னு சொல்லலாமா? பாருங்க மடி பாருங்க, பின்னாடி மடி அமைப்பு பாருங்கண்ணா. காம்பு இடைவெளி பாருங்க, எந்த அளவுக்கு காம்பு இடைவெளி பாருங்க. எல்லாமே குவாலிட்டியிலேயே பெஸ்ட் குவாலிட்டியாக தானே எடுத்து கொடுப்போம். மாடில் எந்த பர்சன்ட்டும் 1% கூட தவறான மாடு எடுக்க மாட்டோம். 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்க? 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 60 லிட்டர் வருங்கண்ணா. 60 லிட்டர் வருவாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குங்க. ஏன்னா முதல்ல எடுத்த உடனே பெரிய மாடு விட்டு நின்று இருக்கீங்க, என்ன அதுன்னு சொல்லிடலாம். 40 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா இது. டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. சரிங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்ண்ணே? இங்கே மாட்டு சந்தை, இது சிந்தாமணி மார்க்கெட்டில் இருக்கு. சிந்தாமணி மாட்டு சந்தை. இந்த சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்கண்ணா, எல்லாம் டாப் குவாலிட்டியான மாடு தான் எடுத்துருக்காங்கண்ணா. பாருங்க நல்லா பறந்து விரிஞ்ச மடி அப்படின்னு சொல்லலாமா? பாருங்க மடி பாருங்க, பின்னாடி மடி அமைப்பு பாருங்கண்ணா. காம்பு இடைவெளி பாருங்க, எந்த அளவுக்கு காம்பு இடைவெளி பாருங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். சரிங்களா, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே கறந்துக்கலாங்கண்ணா. நல்லா சரியா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. வந்து பாருங்க மடி அமைப்பு 40 லிட்டர் வந்து கறக்கிற மாடுங்க. கேரண்டியாக கறக்குங்கண்ணா. இந்த மாடு 25 லிட்டர் கறக்குங்கண்ணா. இந்த மாடு 20 லிட்டருக்கு மேலே தான் வரும். இந்த மாடு 25-30 லிட்டர் கறக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா இதெல்லாம். பாருங்க இது 25 லிட்டர் கறக்கும், இது 25 வரும், இது 25 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 45 லிட்டர் வருங்க. ரெண்டு சேர்ந்து 45 லிட்டர் வரும். ரெண்டு சேர்ந்து ஒரே சைஸ் இருக்காங்களே? ஒரே சைஸ் ஒரே டைம்னா 2 பல்லு 4 பல்லு ஒரே இடத்துக்கு போகிறாங்களா? அப்படிங்க, ரெண்டு ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க. சரிங்க சரிங்க. இது பாருங்க, இது வந்து 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க. ஜெர்மன் பிரீடு. நல்லா லைஃப் கொடுக்கணும் அந்த மாடு. சரிங்க சரிங்க. இன்னும் மடி விடல இல்லைங்களா? இன்னும் இல்லைங்கண்ணா, இன்னும் டைம் இருக்கு. இன்னும் மாடுங்களா? இன்னும் ஒரு 5 நாள் ஆகுங்கண்ணா. மடி அந்த அளவுக்கு லோட் ஆகுங்கண்ணா. சரிங்க சரிங்க. பாருங்க இது கண்ணு மாடுங்கண்ணா. இது ஒரு 20 லிட்டர் வருங்கண்ணா. இந்த மாடு வந்து ஒரு 25 வருங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து 2வது ஈத்து மாடு 6 பல்லு. இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா கண்ணு போகிறதுக்கு. இது வந்து கண்ணு போட்டுச்சு. இது ஒரு 20 நாள் ஆகும்ண்ணா. ஒரு 20 லிட்டர் வரும். இது 20 லிட்டர் வரும். அண்ணா இது 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 3 மாடு சேர்ந்து கிருஷ்ணகிரி போகுதுங்கண்ணா. 3 மாடு சேர்ந்து கிருஷ்ணகிரி போகிறாங்க. ஆமாண்ணா, 3 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 70 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. 70 லிட்டர் கேரண்டி சொல்கிறீங்க? கேரண்டியாக வருங்கண்ணா. பாருங்களா? சரிங்கண்ணா சரிங்க. தலையத்துலேயே இவ்வளோ மடி ஃப்ரீ இருக்குது பாருங்க. இது பாருங்க, இது 3மே தலையத்து மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. அடுத்தது இது வந்து பிளாக்ண்ணா. பிளாக் அதிகமான மாடு, வெயில் எல்லா கிளைமேட் எல்லாத்துக்கும் தாங்கண்ணா. இது கண்ணு போட்டுருக்குண்ணா. சரிங்க. என்ன கண்ணு போட்டிருக்கேங்க? காலக்கண்ணுங்கண்ணா. காலக்கண்ணு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இது வந்து சென மாடுங்கண்ணா, ஒரு மீடியம் சைஸ் மாடுங்கண்ணா. இது வந்து கொம்பு மாடு. இது வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. இது ரெண்டு திண்டிவனம் போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம பாலக்கோடு போகிறாங்கண்ணா. இந்த ஒரு மாடு. இந்த 3 மாடு கிருஷ்ணகிரி போகிறாங்க. சரிங்க. இதில் ஒரு 6-7 மாடு, 6 மாடு வந்து பொள்ளாச்சி போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. பொம்மடி போகிறாங்க. ஒரு பொம்மடி. சரிங்கண்ணா. அண்ணன் இந்த ஒரு மாடு மட்டும் பொம்மடி போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. எல்லாமே குவாலிட்டியிலேயே பெஸ்ட் குவாலிட்டியாக தானே எடுத்து கொடுப்போம். மாடில் எந்த பர்சன்ட்டும் 1% கூட தவறான மாடு எடுக்க மாட்டோம். சரி, இத்தனை வருஷமாக தொடர்ந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வியாபாரம் வந்து எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் எடுத்து கொடுக்குற மாடுகள் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கா? ஆனால் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போங்கண்ணா. 100% வாய்ப்பு இல்லை. ஏதோ அதையுமே நம்மளே மாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் எடுக்கிற மாடு வந்து 100% குவாலிட்டியான மாடு தான் எடுத்து கொடுப்போம். ஃபெயிலியர் ஆனால் அதையுமே சால்வ் பண்ணி கொடுப்போம்னு சொல்கிறீங்க. அது எப்படி, எத்தனை மாடு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு 100 மாடு, 1 மாடு 2 மாடு ஆகிறதாங்கண்ணா. அது ஒன்றும் அவ்வளோ இதாக கிடையாதுங்கண்ணா. அதையும் சால்வ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே கஸ்டமரோட திருப்தி தான் முக்கியம். திருப்தி தான் முக்கியங்கண்ணா. கஸ்டமர் வந்து நீங்கள் வழியில் சேலத்துலேருந்து சிந்தாமணி வரையிலும் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணால் நாங்கள் வரும்போது பிக்கப் பண்ணிக்கோம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சூளகிரி, அப்புறம் இது காவிரிப்பட்டினம், காரிமங்கலம், பாளையம்புதூர், நீங்கள் எங்கே வழியில் எங்கே நின்னீங்கனாலும் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கண்ணா. சரி, வரும்போது மறக்காமல் பெட்ஷீட் எடுத்துன்னு வந்துருங்க போத்திக்கிறதுக்கு. சரிங்கண்ணா சரி. இந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடுன்னு பாருங்கள். நம்ம வண்டி ஏற்றிட்டு அப்படியே பார்த்துலாம் ஒரு மாடை.
ரெண்டு மாடு நல்லா டாப் குவாலிட்டி மாடு கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணே. நான் இவங்க ரெண்டுமே நல்லா பிராண்டு மாடுங்கண்ணா. சரிங்க. நல்லா 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 டாப் குவாலிட்டி மாடு இல்லைங்களா? ஆமாங்க. சந்தையில் எந்த அளவுக்கு வந்து இந்த மாடு எடுக்கிறதுக்கு போட்டி ஏதாவது வந்துச்சுங்களா என்னன்னு சொல்கிறீங்களே? ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் இருந்தாலும் நமக்கு தான் மாடு கொடுப்பாங்கண்ணா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அதனால பல்லுங்கண்ணே. பல்லு ரெண்டுமே 6 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே 6 பல்லு, ரெண்டுமே கண்ணு மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. சுழியெல்லாம் சுத்தமாக எப்படிங்கண்ணே? எல்லாம் சுழியாக சுத்தமாக இருக்குங்கண்ணா. 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்க? 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 60 லிட்டர் வருங்கண்ணா. 60 லிட்டர் வருவாங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. பாருங்க மடி இன்னும் லூஸ் வைப்பாங்க இல்லைங்களாண்ணே? இன்னும் மடி கறக்குங்கண்ணா. சரிங்க சரிங்க. கையில் 2 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணே. அண்ணா ரெண்டுமே 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடு. கண்ணு மாடுகளா சென மாடுகளாண்ணே? அண்ணா ரெண்டுமே ஒன்று சென மாடு, ஒன்று கண்ணு மாடுங்கண்ணா. கண்ணு போட்டுருக்கிறது எத்தனை நாள் ஆகுது? கண்ணு போட்டு என்ன கண்ணு போட்டு? கண்ணு போட்டு ஒன்று 2 நாள் ஆகுதுங்கண்ணா. பொட்டை கண்ணு போட்டுருக்கு. ஒன்று சென மாடுங்கண்ணா. 2 மாடு சேர்ந்து 45லேருந்து 50 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சுழியெல்லாம் சுத்தமாக எப்படிங்கண்ணே? எல்லாம் சுழியே சுத்தமாக இருக்குங்கண்ணா. கறவைக்கு ஏதாவது காலை நிற்கிற மாதிரி வருமா? எதுவும் தேவையில்லைங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே 2ஆம் ஈத்து இல்லைங்களா? ஆமாண்ணா. ரெண்டுமே நல்லா மலம் லட்சணமாக இருக்குது. ஆமாங்கண்ணா. நல்லா ப்ரீடு மாடு மாதிரி இருக்குங்களா? ஆமாண்ணா. ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்கண்ணா ரெண்டும். கையில் வந்து 2 மாடு பிடிச்சி வந்துட்டு இருக்கீங்க. இவங்க சொல்றீங்க. அண்ணா இவங்க வந்து ரெண்டுமே வந்து 2வது ஈத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடு. ஆமாண்ணா. சரிங்கண்ணே. ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடு. பல்லுங்கண்ணே? 6 பல்லு. ரெண்டுமே 6 பல்லு. ரெண்டுமே 6 பல்லு. சுழியெல்லாம் சுத்தமா? சுழியே சுத்தமாக இருக்குங்க. 2 மாடு சேர்ந்து எவ்வளோ பால் கொடுப்பாங்கண்ணே? 45லேருந்து 50 லிட்டர் கேரண்டியாக வருங்க. 45 to 50 லிட்டர் கேரண்டியாக கொடுக்குறாங்க. கேரண்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பாண்ணா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. கண்ணு போட்டாங்களா? அண்ணா ஒரு மாடு கண்ணு போட்டீங்க, ஒரு மாடு சென மாடுங்கண்ணா. கண்ணு போட்டுருக்குது என்ன கண்ணு போட்டுருக்குங்க? கண்ணு போட்டுக்கிறது வந்து பொட்டை கண்ணு, ஒன்று வந்து சென மாடுங்கண்ணா. சரி. எந்த பக்கம் இருக்கிற மாடு கண்ணு போட்டுருக்குங்கண்ணே? இந்த மாடு கண்ணு போட்டுருக்கண்ணா. கண்ணு போட்டாங்க. இன்னும் மடியை விடுவாங்க இல்லைங்களா இவங்க? இன்னும் மடி இறங்க. எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டு? அண்ணா எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டுங்கண்ணே? கண்ணு போட்டு 2 நாள் ஆகுதுங்கண்ணா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களாண்ணே? சுழி சுத்தமாக இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணே. ஓகே. ஆனால் அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே தலையீத்து. சரிங்கண்ணே. 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? அண்ணா ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடு. என்ன கண்ணு போட்டுருக்காங்கண்ணே? ரெண்டுமே பொட்டை கண்ணு போட்டுருக்காங்க. என்ன ஊர் போகிறாங்கண்ணே? என்ன திண்டுக்கல் போகிறாங்கண்ணா. திண்டுக்கல். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? ஒரு 2 மாடு சேர்ந்து குறைஞ்சது ஒரு 40லேருந்து 40 லிட்டர் வரும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சுழியெல்லாம் சுத்தமாண்ணே? எல்லாம் சுழி சுத்தமாக தான் எடுத்துக்கணும். திண்டுக்கல் பக்கம் போகிற சுழி பார்த்து எடுப்போம். ரெண்டுமே கொம்பு இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் லைட்டாக கொம்பு இருக்குங்க. கிராஸ் ஆமாம், கொஞ்சம் கிராஸ் மாடு தாங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ஆனால் பர்தா வந்து கையில் 2 மாடு பிடிச்சி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இவங்க ரெண்டுமே வந்து நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா. சரிங்க.
ரெண்டுமே தலையீத்து மாடு. ரெண்டுமே தலையீத்து மாடு. ஆமாங்க. ஆஹா. ரெண்டுமே ஒரே ஃபார்முக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஆமாண்ணா, ரெண்டுமே ஒரு ஃபார்முக்கு போகிறாங்கண்ணா. ஆஹா. சரிங்க. பாருங்க சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? எல்லாம் சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குங்கண்ணா. ஆஹா. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 லிட்டர் கறக்கும். இந்த மாடு ஒரு 20 லிட்டருக்கு மேலே வருங்கண்ணா. இன்னும் டைம் இருக்குன்னு ஒரு 10 நாள் இருக்கு மாடி இன்னும் கண்ணு போடுறதுக்கு. இவங்க நெத்தி எல்லாம் ஒரே கலர், ரெண்டும் ஒரே டைப்புங்கண்ணா. ரெண்டும் ஒரே டைப்பு. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. ஆனால் இப்போ அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணே. ஆனால் இவங்க ரெண்டுமே வந்து ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா, தலையீத்து மாடு. சரிங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா ஒரு மாடு. பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்களே பாருங்க. சரிங்க. ரெண்டுமே தலையீத்து இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம கிட்ட வந்து மாடு எடுக்கிறவங்க எப்போ நம்ம கிட்ட ஒரு முறை வந்து பாருங்க, அப்புறமா மாடு எடுத்துக்கலாம். பல்லு எத்தனை பல்லு சொன்னீங்க? 2 பல்லு ஒன்று 4 பல்லு ஒன்றுங்க. சரிங்க. கண்ணு போட்டால் 2 மாடு எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? ஒரு 20 லிட்டர் விடாத கறக்குங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்ன ஊர் போகிறாங்கண்ணா? அண்ணா கிருஷ்ணகிரி போகிறாங்களா? கிருஷ்ணகிரி போகிறாங்கண்ணா. 3 மாடு கிருஷ்ணகிரி போகிறாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே. இப்போ அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இவங்க பற்றி சொல்கிறீங்கண்ணே. ஒரு மாடு தலையீத்து மாடு, இது 2வது ஈத்து மாடுங்கண்ணா. இல்லை, ஒரு மாடு தலையீத்து, இன்னொரு மாடு 2ஆம் ஈத்து. ஆமாம், இது வந்து 2 பல்லுங்கண்ணா. சரிங்க. இது வந்து 6 பல்லுங்கண்ணா. எல்லாம் பல்லு மேலே தான் எடுத்துருக்கு மாடு. பல்லு மேலே தான் மாடு எடுத்துருக்கீங்க. சரிங்க சரிங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? ஆனால் 2 சேர்ந்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. சரிங்கண்ணே. சுழியெல்லாம் சுத்தமா? எல்லாம் சுழி சுத்தமான மாடு தான் எடுத்து கொடுத்துருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்ன ஊர் போகிறாங்கண்ணே? அண்ணா என்ன ஊர் போகிறாங்க? அண்ணா இவங்க 2 பேரும் வந்து விருதுநகர் போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா சரி. பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பற்றி சொல்லுங்கண்ணே. அண்ணா இவங்க 2 பேருமே ஹெச்எஃப்ல ஒன்று கிராஸ் மாடுங்கண்ணா, ஒன்று ஹெச்எஃப்ல ப்ரீடு மாடுங்கண்ணா. சரிங்க சரி. ரெண்டுமே 2வது ஈத்து மாடு. ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடுங்க. ஆமாங்கண்ணா. பல்லுங்கண்ணே? பல்லு 8 பல்லு ஆயிடுச்சிங்கண்ணா. 8 பல்லு. சரிங்க. புதுசாக வியாபாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 பல்லு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்னு? இல்லைங்க, நீங்கள் ஃபார்ம் டைம் எடுத்துருக்காங்கண்ணா, பொள்ளாச்சிக்காரர் எடுத்துருக்காங்க. இல்லை எடுத்தது வந்து 8 பல்லுன்னு சொல்கிறீங்களா? 8 பல்லு பொதுவாக நீங்கள் எடுக்கவும் மாட்டீங்க. ஆமாம், பார்த்து விருப்பப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்கண்ணா. ரெண்டுமே நல்ல மாடு தாங்க. 8 பல்லு. இப்போ மாடு பார்த்தா இந்த மாட்டுக்கு 8 பல்லு அப்படின்னு தெரியுமா? இல்லை, 6 பல்லு மாடு மாதிரி தான் தெரியும். அதான் 8 பல்லு நீங்கள் சொன்னீங்க. ஓகே. உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட தொடர்பு சொல்றீங்க? நான் 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 1075ங்கண்ணா. சரிங்க. என்னென்ன கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்கண்ணே? நான் வியாழக்கிழமை ஈரோடு, சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி, சரிங்க. செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் வருவாங்கண்ணா. சரிங்கண்ணா. கிருஷ்ணகிரி மார்க்கெட். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணே.